குவிக்டு குளோபல் ஆர்ஓ. நம்ம இப்போ பார்க்க போகிறது 2000 LPH ஆர்ஓ பிளான்ட்டு. இது ஒர்க்கிங் பார்த்திங்கன்னா அப் டு 40,000 TDS வரைக்கும் ஒர்க் ஆகும். 40,000 TDS வரைக்கும் அதை குட் வாட்டராக மாற்றி கொடுத்துரும் ஆர்ஓ பிளான்ட்டு. இதை நாம் தான் அசம்பிள் பண்ணுறோம். ப்ளஸ் இன்ஸ்டலேஷனும் நம்ம தான் பண்ணுறோம். இதில் என்ன ஸ்பெஷல்னால், இது ஹை ப்ரெஷர் பம்பு இருக்குது. இதில் அது 7.5 HP 3 பேஸு எஃப்டி பம்பு. ஏன்னா சிஆர்ஐ கிரவுண்ட் பாஸ் எதுவுமே சி வாட்டருக்கு ஒர்க் ஆகாது. அதனால் நம்ம ஸ்பெஷலாக குஜராத்லேருந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம் நம்ம. ஏன்னா இதுதான் ஒரு 22 kg ப்ரெஷர் கொடுக்கும். மற்ற பம்பு சிஆர்ஐயோ கிரவுண்ட் பாஸோ எதுவுமே இந்த ப்ரெஷர் கொடுக்காது. அதனால நம்ம வாங்கியிருக்கோம். ப்ளஸ்ஸு பேனல் டிசைன், இதோட பேனல் டிசைன்லாம் நம்ம தான் குவிக்டு குளோபல் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் பேனல் போர்ட்டில் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ஏதாவது வந்தது அப்படின்னா அதில் உள்ள ஓஎல்ஆர், அதுக்கப்புறம் இண்டிகேஷன் லேம்பு, கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப காசு கம்மியாக தான் ஆகும். ப்ளஸ்ஸு நம்ம ஆர்ஓ பிளான்ட் பார்த்திங்கன்னா எத்தனை ஹவர் ஓடி இருக்குது, அதுக்கப்புறம் எவ்வளோ கரண்ட் எடுத்துருக்கு, எவ்வளோ யூனிட் கன்சப்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கஸ்டமர் பார்த்திங்கன்னா கரண்ட் கன்சப்ஷனை பார்த்து சோலார் போட்டோன்னு இருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த மாதிரி பேனல் டிசைன் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக் பேனலோட எலக்ட்ரானிக் பேனல் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் அது ப்ராப்ளம் தான் ரெக்டிஃபை பண்ண முடியாது. இது மாதிரி செல்ஃப் ஸ்க்ரூ தான் வாங்கி ஸ்க்ரூ போடணும். எப்படின்னா இதுக்கே என்ன பண்ணுறது, 2 போட்டோம்னா போதும், 2 4 6 வந்துடும். இதில் யூஎஃப் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ப்ரீ செடிமெண்டேஷன் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா டர்பிலிட்டி அதிகமாக இருக்குது இந்த வாட்டரில். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். வாட்டரில் டர்பிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. தண்ணி கலங்கல் தன்மை அதிகமாக இருக்குது. இதை நம்ம ஃபில்ட்ரேஷன் பண்ணி யூஎஃப் போட்டு அதில் வரக்கூடிய தண்ணி இப்போ வரும். அதுதான் நம்ம கிளியராக இருக்கும், கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வாட்டரை ஆர்ஓ பிளான்ட்டுக்கே கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஆர்ஓ பிளான்ட்டு சீக்கிரமாக சோக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆசிட் வாஷ் கூட பண்ண முடியாது. டர்பிலிட்டி மூலமாக வரக்கூடியதை இது பண்ண முடியாது. இது ஒயரிங் எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம். பேனல் டிசைன் எல்லாமே ஒயரிங் எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம். இதில் ஹை ப்ரெஷர் பம்பு, ஓவர்லோடு ட்ரிப்பு எல்லாமே இண்டிகேஷன் லேம்ப் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஓவர் கரண்ட் வந்துச்சுன்னா ட்ரிப் ஆகிரும். மொத்த ஆர்ஓ பிளான்ட்டுமே ஆஃப் ஆகிரும். ரா வாட்டர் பம்பு 1.5 HPக்கு மேலே போச்சுன்னா மட்டும்தான் ஹை ப்ரெஷர் பம்பே ஆன் ஆகும். அந்த மாதிரி ப்ரொடக்ஷன்லாம் கொடுத்துருக்கோம். ட்ரை ரன், ஓவர்லோடு, ஏர் ஃபெயிலியர் எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போதான் நைட்டு 3 மணி ஆச்சு. வீடெல்லாம் 3 மணிக்கு ஆன் பண்ணி 70 kg ப்ரெஷர் வருது நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 1650 LPH வருது. நம்ம ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கல. ஒரு சின்ன லீக்கேஜ் இருந்தாலும் அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலையில் தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இதில் மழை வேறு பெய்துட்டு இருந்து இப்போ காமிக்கிறது தான். இங்கே அந்த கிணத்துலேருந்து தான் தண்ணி எடுக்கும். அந்த கிணத்து தண்ணி தான் இப்போ 7300 TDS இருக்குது. இன்னும் கொஞ்சம் சம்மர் ஆரம்பிச்சுன்னா அதில் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 15,000 18,000 TDS இருக்கும். 18,000 நம்ம யூஸ் பண்ணுற மெம்பரைன் பார்த்திங்கன்னா 40,000 TDS வரைக்கும் ஒர்க் ஆகும். இதுதான் நம்ம 500 லிட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. 5,000 லிட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம ப்ராடக்ட் வாட்டரை சேவ் பண்ணி வச்சுட்டு அவங்க மொத்த பிளான்ட்டுக்குமே யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 5000 லிட்டர் அவங்க தேவைப்படுது. கிணத்துலேருந்து வரக்கூடிய தண்ணியை ப்ரீ ஃபில்ட்ரேஷன் பண்ணி தான் நம்ம பிளான்ட்டோட இதுக்கே அனுப்புகிறோம். இது யூஎஃப் ஃபில்ட்ரு வச்சுருக்கோம். மோட்ரு பார்த்திங்கன்னா 1.5 HP ரா வாட்டர் மோட்ரு. இது ப்ரீ ஃபில்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் தண்ணி நல்ல கிளாரிட்டியாக இருக்கும். அதில் உள்ள டர்பிலிட்டி எல்லாமே எடுத்துரும். அயன் கண்டென்ட்டு எல்லாமே எடுத்துரும். ஏன்னா நம்ம அயன் ட்ரிமர் போட்டிருக்கோம், இஓ ஃபில்ட்ரு போட்டிருக்கோம்.
பைப் லைன் எல்லாமே நம்ம தான் பண்ணது. இதுமாதிரி ரா வாட்டர் டேங்குக்கு டேங்கு 2 டேங்க் வச்சுருக்கோம். 3000 பேர் 6000 லிட்ரு. அதுக்கு ஃப்ளோட்டிங் எல்லாமே பண்ணியிருக்கோம். சிஆர்ஐ மோட்ரு 1.5 ஹெச்பி 10 ஆம்ஸ் வரைக்கும் எடுக்கும். நம்ம அதனால தான் 11 ஆம்ஸ் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓவர் கரண்ட் 11 ஆம்ஸ்னால் ட்ரிப் ஆகிரும், பிளான்ட்டே ஆஃப் ஆகிரும். அதேமாதிரி ட்ரை ரன் பார்த்திங்கன்னா 3 ஆம்ப் செட் பண்ணி வச்சுருக்கோம். 3 ஆம்பு கம்மியாக எடுத்தது அப்படின்னா பிளான்ட்டே ஆஃப் ஆகிடும். இதுதான் 1665 வெசலு. இதில் நம்ம ஒன்று வந்து சாண்ட் ஃபில்டர், ஒன்று வந்து கார்பன் ஃபில்டர் போட்டிருக்கோம். ப்ரீ ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் ஏதாவது டஸ்ட்டு ஏதாவது 5 மைக்ரான்லாம் இருந்ததுன்னா இது ஃபில்ட்ரேஷன் பண்ணி தான் நமக்கு பிளான்ட்டுக்கு அனுப்போம். பிளான்ட்லேயே நம்ம 20 இன்ச்சு 2 ஃபில்ட்ரு போட்டிருக்கோம். இந்த ஃபில்டரை தாண்டி தான் நம்ம மெம்பரைனுக்கு போவோம். ஏன்னா மெம்பரைன் பம்பு தான் ரொம்ப காஸ்ட்லி. அதனால் ஃபில்ட்ரேஷன் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஆசிட் வாஷ் பண்ணணும். 3 மாதம் 6 மாதம் ஓடி ஃப்ளோ கம்மியாச்சுன்னா அது கூட ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல்னால் நம்ம சிபிவிசி யூஸ் பண்ணியிருக்கோம். சிபிவிசி பார்த்திங்கன்னா நார்மல் வந்து 20 kg ப்ரெஷர் தான் இதாகும். நம்ம ஷெட்யூல் 80 போட்டிருக்கோம். ஷெட்யூல் 80 போட்டதுனால அது வந்து 40 kg ப்ரெஷர் தாங்கும். இதில் எஸ்எஸ் பைப்லைன்லாம் கொடுக்கல. ஏன்னா சிபிவிசி 80 ஷெட்யூல்லே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 kg ப்ரெஷர் தாங்கும். அதனால தான் நம்ம அந்த மாதிரி பண்ணிடுவோம். எவ்வளோ பட்ஜெட்டு 2 நாளில் முடிக்கணும்னு சொல்லி கஸ்டமர் சொன்னதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு முடித்தோம். நைட்டும் பகலும் ஒர்க் பண்ணி. இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். எல்லாமே சேஃப்டி டிவைஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரா வாட்டர் பம்புக்கும் சரி தான், ஹை ப்ரெஷர் பம்புக்கும் சரி தான், எல்லாமே ஃபுல் சேஃப்டி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, ஆட்டோ மேனுவல். ஆட்டோவை போட்டிங்க அப்படின்னா 20 செகண்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ரா வாட்டர் பம்பு ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் அதில் டைமர் ஃபிக்ஸ் பண்ணனால 20 செகண்டுக்கு அப்புறம் ஹை ப்ரெஷர் பம்பு ஆன் ஆகும். ஹை ப்ரெஷர் பம்பு ஆன் ஆகிறதுலேயே ஒரு இன்டர்லாக் இருக்குது. ரா வாட்டர் பம்பு ஆன் ஆகி 1.5 kg ப்ரெஷர் வந்தால் மட்டும்தான் ஹை ப்ரெஷர் பம்பு ஆன் ஆகும். இது எம்சிசிபி ஒரு சேஃப்டிக்காக கஸ்டமர் தான், கிளைண்ட் தான் கொடுத்தது, கஸ்டமர் தான். ஆனால் இது 3 பேஸு. இதில் எமர்ஜென்சி ஸ்டாப்பு எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்கோம் நம்ம. இது ஒயரிங் எல்லாமே நம்ம தான் பண்ணது. இது இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதுக்கு முன்னாடியே அவங்க பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டோம். இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் இதை ஒர்க்கை கொஞ்சம் ஃபினிஷ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த 3 பேஸ்னால நம்ம அதோட கண்ட்ரோல் பவர் எல்லாமே பார்த்திங்கன்னா பைப் வழியாக தான் கொடுத்துருக்கோம், ஓப்பனாக கொடுக்கல. அந்த சேஃப்டிக்காக. ப்ளஸ் அந்த பேனல் எல்லாமே பக்காவாக எர்த் பண்ணி வச்சு கரண்ட் லீக்கேஜ் இருந்துன்னா ஷாக் அடிக்கக்கூடாதுன்ட்டு. இது வந்து ஒரு நாளைக்கு 20,000, ஒரு நாளைக்கு 8000 லிட்ரு தேவைப்படும் உங்கள் பிளான்ட்டுக்கு. ஏன்னா இங்கே லாரி தண்ணி எதுவுமே வராது. இது பெருங்குடி இடம் கொஞ்சம் சின்னதாக இருக்கனால மெட்ரோ வாட்டர் வராதனால தான் அவங்க கிரவுண்ட் வாட்டர் வந்து ஃபில்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அங்கே ஹையஸ்ட்டாக 20,000 18,000 வரைக்கும் 18,000 டிடிஎஸ் வரைக்கும் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லேபில் கொடுத்து செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 7,500 டிடிஎஸ் இருந்து பிளான்ட் போட்டதுக்கப்புறம் அப்படியே 35 டிடிஎஸ் வந்துட்டு. அது சம்மரில் வந்து அதிகமாகும். இப்போ இதில் கரண்ட்டு பார்த்துக்கலாம். நமக்கு இப்போ 8.1 இருக்குது கரண்ட்டு. அப்புறம் எவ்வளோ யூனிட் யூஸ் ஆகிடுச்சு எல்லாமே பார்த்துக்கலாம்.
ஆன்லைனில் போட்டால் வந்து ராவத்து அது இப்போ ஒரு 10 கரண்டில் 20 கரண்டில் அப்புறம் தான் பைப் போட்டு பண்ணோம் ஆன் பண்ணணும் நம்ம அதுக்கும் இன்ட்லாக்கிங் கொடுத்துருக்கோம். அதனால் ராவத்துக்கு வந்து 1.5 கேஜி ப்ரெஷர் வந்தால் மட்டும்தான் பைப் ப்ரெஷர் பண்ணால் நம்ம ஆன் பண்ண முடியும் மேனுவலில் விட. அப்படி இல்லைன்னா அதை வந்து டைபாக் பண்ணி தான் ஆன் பண்ணணும். அது எல்லாமே கஸ்டமர்கிட்ட சொல்லி கொடுத்தாச்சு. 2 வருஷம் நாங்கள் தான் மெயின்டைன் பண்ண போகிறோம். அதனால் நாங்களே பார்த்துப்போம். அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் போட்டு பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ரொம்ப டிவிஎஸ் அதிகமாக இருக்கிறதுனால 1200க்கு வரைக்கும் தான் ஃப்ளோ செட் பண்ணிக்குவோம். 2000 வரைக்கும் செட் பண்ணலாம். ஆனால் நாங்கள் பண்ணல பேட்டிக்காக. சிந்து குளோபல் ஆர்வர் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இங்கே இந்த மாதிரி டீ வாட்ரு ரொம்ப அதிகமாக இருக்குது, டர்பிலிட்டி அதிகமாக இருக்குது, ஆயில் அதிகமாக இருக்குது. அதுக்கு எல்லாமே நம்ம வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம ஆர்வர் போட்டு இன்னைக்கு பண்ணி சுடு தண்ணியாக மாற்றி கொடுத்துருவோம். தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவோம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 39 வந்துட்டு 700 39